Praise the Lord. யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜீவ தண்ணீராகிய தேவன். இந்த நாளிலேயும் ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவனை, ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துல எங்கள் வாழ்க்கையில நீரூற்றாய் நீர் இருந்து எங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. ஜீவ தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போல் நாடியோடி வருவாயே. நாதன் இயேசு அழைக்கிறார், நாடி ஓடி வருவாயே. நாதன் இயேசு அழைக்கிறார். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். ஆமாண்டவரே, அன்றைக்கு சமாரிய ஸ்திரீயை பார்த்து நீர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லி. ஆண்டவரே, நீ சாதாரண தண்ணியை குறித்து நீங்க பேசவில்லை, ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீயிடத்துல அவள் உள்ளத்தில் வைத்திருக்கிற பாரத்தை குறித்து, எண்ணத்தை குறித்து நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி பாரத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற உமது அடியார்களின் பேரிலே என் தேவனாகிய கர்த்தரின் கரம் இறங்கி ஆண்டவரே நீங்க நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஜீவ தண்ணீராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து ஜீவ தண்ணீரை ஆண்டவரே ஊற்றை புறப்பட செய்து எங்களோடு கூட நடத்தும்படியாய் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.